அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி சீரியலில் வந்து இன்றைக்கி எபிசோடில் முக்கியமாக இந்த விஷயத்த நோட் பண்ணீங்களா? என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, காவேரி கிட்ட வந்து விஜய் வந்து பேசிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. கோவமா போயிடுறாரு. காவேரி வந்து வீட்டுக்கு வராங்க. அவங்க அம்மாட்ட வந்து பேச வராங்க. அவங்க அம்மா பயங்கர இதாக பேசிகிட்டு இருக்காங்க. சாரதா அவங்க தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அவங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. ஆனால் வந்து அவங்க வந்து காவேரி கிட்ட பேசும்போது காவேரி வந்து அவங்க அம்மாவுக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. உட்காந்து பேசும்போது அவங்க அம்மா வந்து கோவிலில் விஜய் உன்னையும் பார்த்தேன் அப்படிங்கிறத அவங்க ஓப்பனாக வந்து சொல்கிறாங்க. அப்போ காவேரி பயங்கரமாக வந்து சாக்காயிடுறாங்க. சாக்காயிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்திரிச்சு உள்ளே போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா பாட்டியும் சித்தியும் வராங்க இல்லையா, அந்த இடத்துல வந்து காவேரியை கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னேன். காவேரி வந்து கூப்பிட்டோன்னே இந்த டிஸ்கஷன் போயிட்டுருக்கு, அக்ரிமெண்ட் மேட்ரு. அப்போ காவேரி வந்து பயங்கரம் ஷாக்காகி போய் பார்க்குறாங்க. வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. அப்படி தான் ஒரு சுச்சுவேஷன் நமக்கு வந்து காட்டினாங்க. அதை கூட நம்ம லாஸ்ட் வீடியோவில் பேசியிருந்தோம். ஆனால் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டைவர்ஸ் பேப்பரை வக்கீலை கூப்பிட்டு வந்து பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா தாத்தா வந்து அமைதியாக இருக்காருங்க. விஜய் தாத்தா அமைதியாக இருக்கிறது அது டேஞ்சரு அப்படிங்கிறது தான். அது விஜய்க்கு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விஜய் வேறு வீட்டில் இல்லாத நேரத்தில் அவங்க இந்த வேலை பண்ணுறாங்க. காவேரி வீட்டுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா தாத்தா என்ன மாதிரி முடிவு எடுப்பார் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். இப்போ நாளைக்கு எபிசோட் வந்து கண்டிப்பாக காவேரி கையெழுத்து போடுவாங்களா போட மாட்டாங்களா, முக்கியமான பாயிண்ட்டு சரிங்களா, எதிர்பார்க்குறோம் நம்ம. கையெழுத்து போட மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். போட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, விஜய் வந்து என்ன பண்ணுவார், காவேரி வந்து அப்படி ஆளுதாங்க கையெழுத்து போட்டுருவாங்களே அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு